ஃபேமிலிஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஊருக்கு இப்போ சென்னைக்கு வர்றதுக்கு என்ன பிரச்சனைங்கெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு நான் அதுக்கப்புறம் சென்னை வரேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயம், நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் எப்போ ஊருக்கு வர போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னா அதுலேருந்தே நான் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு கூழ் ஊற்றும் போது என் அண்ணா இல்லாமல் நான் எத்தனையோ வாட்டி எங்கள் அம்மா வீட்டுக்கு கூழ் ஊற்ற போயிருக்கேன். ஆனால் இந்த வாட்டி எங்கள் அண்ணா நானும் சேர்ந்து போய் இருந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து கூழ் ஊற்றுறது அப்படின்னும் போது அது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம். எங்கள் அம்மாவுக்கு இது ஒரு கனவுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, எவ்வளோ சாமியை கும்பிட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம இருக்கும்போதே 2 பிரிஞ்சிருக்கு, நம்ம இல்லைன்னா என்ன பண்ணுறதுக்கு, ஒன்றுக்கு ஒன்று ஆதரவு இல்லை அப்படின்ற மாதிரி அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. எங்கள் அம்மா அந்த முருகருக்கு வெத்தலை தீபம் போட்டு தான் உண்மையாக சொல்கிறேன், நானும் எங்கள் அண்ணனும் சேர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்கு நிறையவே நம்பிக்கை இருக்குது. எங்கள் அம்மா இந்த வாட்டி சொன்னாங்க, நீ வா பாப்பா, அந்த மாதிரி வந்து இப்போ தான் முன்னதான் வந்து உங்கள் அண்ணா பேசாமல் இருந்தான், அதனால் வந்து நீ வந்து இது பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ தான் உங்கள் அண்ணா பேசுகிறான்ல, நீயும் உங்கள் அண்ணனும் வந்து நீ இருந்து கூழ் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதனால் சரின்னு சொல்லிட்டு நான் வந்து வரேன்னு சொல்லியிருந்தேன். மாமா வந்து 28 ட்ரெயின் ஏறி, மாமா ஆமாம் 28 ட்ரெயின் ஏறி 29 இங்கே வரதா இருந்தது. அதே டேட்டில் 28 ட்ரெயின் ஏறி 29 நான் அங்கே போகிறது. இப்போ நான் உங்ககிட்ட டேட்டும் சொல்லிவிட்டு, ஆமாங்க 28ஆம் தேதி சாயந்தரம் எனக்கு 3:30 மணிக்கு இங்கே ட்ரெயின். நான் வந்து இன்னும் அன்னிங்க கிட்ட கூட சொல்லவே இல்லை. நேற்று ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்பவே சந்தோஷமாக இருந்தோம். எங்கள் அம்மா வீட்டில் எல்லாருமே, எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி, நான் எல்லாருமே எங்கள் அண்ணா கிட்டே ஃபோன் பண்ணி, அண்ணா நான் ஊருக்கு வர உனக்கு தெரியுமாடா அப்படின்னா, ஐயோ சத்தியமாக எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணா கலாய்ச்சான். அதே மாதிரி எங்கள் அண்ணி, ஐயோ நாத்தனாரே, நீ எங்கள் அண்ணி நாத்தனாரை கூப்பிட மாட்டாங்க, வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு தெரியவே தெரியாதுங்க நீங்கள் ஊருக்கு வரப்போகிறது அப்படின்ட்டு அவங்க கலாய்ச்சாங்க. நான் வரேன்னு தெரியும், ஆனால் எந்த டேட்டில் வரேன்னு தெரியாது. நான் 29 ஏறி 30 வந்துடுறேன் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும். எங்கள் அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியுமே. நான் 28 ஏறி 29, 28 எங்கள் அண்ணாவுடைய பொண்ணுக்கு பிறந்த நாள். என்னால் அந்த ஒரு பிறந்த நாளில் இருக்க முடியலையே. நான் பல நாள் கனவு, என்னை அத்தனை கூப்பிட்றாதுங்களா, என் அண்ணா பிள்ளைங்க வந்து என்னை அத்தனை கூப்பிடாதுங்களா அப்படின்லாம் நான் ரொம்ப ஏக்கப்பட்டிருக்கேன். அந்த ஒரு எல்லா ஏக்கத்துக்குமே ஒரு விஷயந்தான் இந்த நான் ஊருக்கு போகிறது. இதை தயவு செஞ்சு பாசன்றதை எத்தனை பேர் எடுத்துப்பீங்களோ, இல்லை நடிப்புன்றதை எத்தனை பேர் எடுத்துப்பீங்களோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த கண்ணு கலங்கிறது வந்து அந்த உண்மையான பாசம். ஏன்னா எனக்கு மாமா ஒரு பெரிய டெடி பேர் வாங்கி கொடுத்துருந்துருக்காங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெட் கலரு. எங்கள் அம்மா கிட்டே நான் அப்போ சொன்னேன், மாமா அது எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஆனால் நான் மாமா கிட்டே எங்கள் அம்மா கிட்டே என்ன சொன்னேன்னா, என்னைக்கு வந்து என்னை எங்கள் வேலைக்குட்டி வந்து அத்தனை கூப்பிட்றானோ அன்றைக்கி அவனுக்கு அந்த டெடி பேர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லியிருந்தேன். நான் எங்கள் அம்மா இப்போ என்ன சொன்னாங்க, உன்னை அத்தனை கூப்பிட்றான், நீ வரும்போது அந்த டெடி பேரை எடுத்துனே வரணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமா, இல்லை நான் வந்து புதுசாக வாங்கி கொடுக்கலாமா அப்படின்ற அந்த மைண்ட் செட்டில் இருக்கேன். என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, என் அண்ணா பிள்ளைங்க வந்து நான் தொட்டு தூக்கிட மாட்டேனா, எங்கள் அண்ணாக்கு தெரிஞ்சு தொட்டு தூக்கிட மாட்டேனா அப்படின்ற மாதிரியெல்லாம் ரொம்ப ஏக்கப்பட்டுட்டு இருந்தேன். இப்போ எல்லாத்துக்குமே சேர்ந்தப்போ ஒரு சந்தோஷமான விஷயம், இப்போ நாங்கள் 2 பேர் பேசிக்கிறோன்றது அப்படின்னும் போது கடவுளுக்கு கோடான கோடி நன்றி நான் சொல்லணும். ஏன்னா நானும் என் அண்ணாவும் பேசிக்கினது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க, நீங்கள் சண்டை போடுற மாதிரி இருந்தால் ஊருக்கு போகாதீங்க அப்படின்னு. நான் சண்டைலாம் போடவே போகலைங்க யாருக்கிட்டேயும். நானும் என் அண்ணாவும் பேசிக்கிறோம், பழகிறோம். என் அண்ணா என்கிட்ட பேசுகிறான், எங்கள் அண்ணி என்கிட்ட பேசுகிறாங்க, நான் என் அண்ணா அண்ணிக்கிட்ட பேசுகிறேன் அப்படின்றத வந்து எங்கள் அப்பாவோடைய தங்கச்சி தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் சொல்கிறேன், சரிங்களா? மற்றபடி அவங்கக்கிட்ட சண்டை போடணும், நான் அவங்கக்கிட்ட பேசுகிறது இல்லை. அதனால் வந்து அது பேசாமல் இருக்கிறது அப்படியே இருந்துட்டு போட்டோம், அதனால் அது பிரச்சனை இல்லை. அவங்ககிட்ட பேசுறதுக்காக நான் போகணும். நானும் என் அண்ணனும் பேசிக்கிறோன்றதை அவங்க பார்க்கணும், அவங்க கண்ணால் பார்க்கணும். ஒவ்வொரு வாட்டி எங்கள் அப்பா அவங்களுக்கு அந்த புடவையை வச்சு கொடுக்கும் போதெல்லாம் நான் ஏங்கியிருக்கேன், எங்கள் அண்ணா எனக்கு இந்த மாதிரி கொடுக்க மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு எங்கள் அப்பா அம்மா எடுத்து கொடுத்தாலும் ஒன்று தான், என் அண்ணா நீ எடுத்து கொடுத்தாலும் ஒன்று தான். ஆனாலும்
எனக்கு என் அண்ணா அண்ணி கையால் வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்கும்ல. ஏன்னா என் அப்பா அம்மாவுக்கு அடுத்தது அவன் தான் எனக்கு செய்ய போகிறது எல்லாமே. ஆனாலும் எனக்கு என் அண்ணா அண்ணி கொடுக்கணும், எங்கள் அப்பா அம்மா எங்கள் அத்தைக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு எங்கள் அண்ணா அண்ணி கொடுக்கணும் அப்படின்றது ஆசை எனக்கு. அதனால் இந்த எல்லா ஆசையுமே சேர்ந்து தான் நான் ஊருக்கு போகிறேன். இதனால் நான் எவ்வளோ ஒரு பிரச்சனைகள்லாம் இங்கே நான் பார்த்துட்டு இருக்கேன் தெரியுமா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அரி டியூஷனில், அரி ஸ்கூலில் இங்கே லீவு தர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. டான்ஸ் கிளாஸில் மட்டும் ஒத்துக்கிட்டாங்க. சரிங்களா, ஒரு வாரம் தானே கிளாஸ் கட்டு, நீங்கள் போயிட்டு வாங்க. அரிக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ஸ்கூல் போயிட்டு வருவான். புதன் வியாழன் வெள்ளி சனி 4 நாள் ஸ்கூல் லீவு. திங்கள் செவ்வாய் புதன் அதிலும் ஒரு 3 நாள் லீவு. மொத்தம் 4 5 6 7 8 நாள், ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஸ்கூல் லீவு. இன்னொன்று அவன் போனால் தமிழை ஒடிசாவை கொஞ்சம் மறந்துடுறான். ஒடிசாவை படிக்க இதுவாக இதெல்லாம் பிரச்சனை. ஸ்கூலில் வந்து எப்படியோ பேசி கீசி கெஞ்சி கூத்தாடி ஸ்கூலில் பர்மிஷன் வாங்கியாச்சு. டியூஷன்லேயும் அப்படி தான் கெஞ்சி கூத்தாடி பர்மிஷன் வாங்கியாச்சு. எனக்கு மாமா கொடுத்தது 29 ட்ரெயினரு 30 வந்துடுவேன். 31 அரியடைய பிறந்த நாள். அப்படி இல்லைன்னா மாமா சொன்னது வந்து 30ஆம் தேதி ட்ரெயின் ஏறி 31 வந்துடுவேன். அதுக்கப்புறம் 1 2 இங்கே இருந்துட்டு 3ஆம் தேதி ட்ரெயின் ஏறிடுவேன், 4ஆம் தேதி அங்கே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் மாமா கணக்கு சொல்லுங்க. ஆனால் நம்ம நேரம் டிக்கெட்டு கிடைக்கல, இந்த மாதிரி தான் டிக்கெட்டு கிடச்சதுலக்கு நான் டிக்கெட்டை போட்டுட்டேன். 2வது இந்த அரி ஸ்கூல் மேட்ரு முடிச்சிட்டோமா. 2வது என்னென்னா, நம்ம வீட்டுக்கு பின்னாடி பாத்ரூம் இருக்குது பார்த்தீங்களா, டாய்லெட்டு, அந்த இடத்த வந்து அந்த ஆல்ரெடி அதை உடச்சிட்டாங்க. மாமா செஞ்சு ரெடி பண்ணி அழகாக வச்சுட்டு போனதை அவங்க வந்து உடச்சிட்டாங்க. இப்போ அதுக்கு அந்த ஒன்றுமே இல்லை, அந்த ஓட்டை சும்மா இப்படி தள்ளி விட்டு அழகாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்துடலாம். என்ன ஏன்னா நம்ம பாத்ரூம் இருக்குல்ல, பின்னாடி டாய்லெட் இருக்கிற இடத்த சும்மா அந்த ஓடை மட்டும்தான் நிற்க வச்சுருக்கோம். நல்லபடியாக மாமா பண்ணிட்டு போனதை இவங்க உடச்சிட்டாங்க. சும்மா இப்போதைக்கு அதை அப்படியே சாஞ்ச மாதிரி வச்சுருக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா வெளி பக்கம் தெரியக்கூடாதுன்றதுக்காக, குளிச்சா கொட்டா தெரியக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி நிற்க வச்சுருக்கேன். இப்போ நைட்டில் சப்போஸ் எனக்கு பக்கத்தில் கோவிலில் நகை திருடிட்டு போயிட்டாங்க. சப்போஸ் யாராவது ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கும்போது வீட்டுக்குள்ளே பூந்தாங்க. பணம் நகை வைக்கிற அளவுக்கு நான் பெரிய ஆள் கிடையாது, பிச்சைக்காரி தான், அந்தளவுக்கு இல்லை. சப்போஸ் நம்மக்கிட்ட இருக்கிற ஏதோ ஒன்றை வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு பக்கம் அதுவும் பயமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் போயிட்டு வரும்போது மாமா கையோட கூப்பிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. மாமா இப்போதைக்கு என் கூட வரலைங்க. அவங்க ஒரே வார்த்தையை சொல்லிட்டாங்க, நீ இப்போ போ, நான் வந்து தீபாவளி எப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீ வந்துட்டு நீ இப்போ எப்படி வரையோ நீ அதே மாதிரியே வந்துட்டு நீ ரிட்டன் போயிடு, நான் வந்து தீபாவளிக்கு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, நானும் அதுக்கு ஓகே சொல்லிட்டேங்க. அவங்க இஷ்டம். அவங்கள வந்து நான் கம்பல் பண்ண விரும்பலை. நான் கூப்பிட்டு பார்த்தா நான் அவங்கள கம்பல் பண்ண விரும்பலை. அவங்க இஷ்டத்துக்கே விட்டுடலாம், இல்லைன்னா தேவையில்லாத கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு பக்கம் ஜனநாயகம் படம் நான் படம் பார்க்கணும் அப்படின்ற ஆசையும் மனசுக்குள்ளே இருந்தது. எங்கள் அண்ணா அண்ணி கூட இருக்கணும், எங்கள் அப்பா அம்மா கூட இருக்கணும். அப்புறம் எங்கள் ஆயா, எங்கள் அப்பா பெற்ற ஆயா, அவங்க வந்து எங்கள் தாத்தா இறந்தப்போ வந்து சென்னையில் தான் இருந்தேன். இவங்க மாமாவை கல்யாணம் பண்ணி சென்னையில் தான் இருந்தேன். ஆனால் தெரியாது, ஏன்னா அப்போது கல்யாணம் பண்ணிட்டு நான் எங்கே இருக்கேன், என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன்னு எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருந்தது. எங்கள் தாத்தா இறந்து என்னை தேடி பார்த்துட்டு விட்டுட்டு போயிட்டாங்க. ஏன்னா கம்பெனியில் வந்து ஃபோன் நம்பர் அட்ரஸ் கேட்டதுக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நாங்கள் லவ் மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்றதுனால வந்து எதாவது பிரச்சனை வந்துடும்னு சொல்லிட்டு யாரும் கேட்டதுக்கு அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நானாக ஃபோன் பண்ணுறப்போ தான் வந்து சடனாக எனக்காக மனசுக்கு தோணி மாமா அன்றைக்கி என்கிட்ட சண்டை போட்டு என்னை அடிச்சிட்டாரு. அப்போ நானாக எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணும்போது தான் தெரியும் எங்கள் தாத்தா இறந்துட்டாருன்னு. எங்கள் தாத்தா சாவுக்கு என்னால் போய் பார்க்க முடியல. சரிங்களா, எங்கள் தாத்தா பால் அன்னைக்கு தான், எங்கள் தாத்தாவை அடக்கம் பண்ண அன்றைக்கி நைட்டு தான் நான் கிளம்புனேன். மறுநாள் பால், 3ஆவது நாள் பாலுக்கு தான் நான் போனேனே அங்கே. அதே மாதிரி எங்கள் அம்மாவுடைய அம்மா இருக்காங்கல்ல, அவங்க அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க, அவ்வளோ தூரத்தில் இருக்க நீ போய் கல்யாணம் பண்ணிக்கினேன், நான் செத்துட்டா கூட நீ வந்து என்னை பார்க்க மாட்டேன் அப்படின்னாங்க. ஆனால் நல்லபடியாக அவங்க அங்கே இருக்கும்போதே தான், நான் அங்கே இருக்கும்போதே தான் எங்கள் பாட்டி இருந்தாங்க. எல்லாமே போய் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு என்னவோ தெரியல, எங்கள் ஆயாவுக்கு இருக்க வயசாகுதா. ஏன்னா எங்களை எல்லாமே வளர்த்தது எங்கள் அம்மாவுடைய அம்மாவாக இருந்தாலும் எங்கள் தாத்தாவுக்கு தெரியாமல் எங்களுக்கு திருட்டுத்தனமாக சோறு கொடுத்தது எங்கள் ஆயா. அதனால எங்கள் தாத்தா எங்கள் ஆயா கையெல்லாம் கூட உடைச்சிருக்கிறாங்க. எங்கள் ஆயா, எங்கள் தாத்தாவும் எங்கள் சித்தப்பாவும் சேர்ந்து அப்போது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது, அரி மாதிரி இருக்கும்போதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்படி இருக்கும்போது வந்து
நமக்கு வந்து என்ன தோணும், அவங்க உயிரோடு இருக்கும்போது பார்க்கணுன்னு தோணும். இன்றைக்கி நான் எங்கள் ஆயாக்கிட்ட பேசினேன். எங்கள் அம்மா, எங்கள் அண்ணா, எங்கள் அண்ணி எல்லாமே ஊருக்கு போயிருக்காங்க. எங்கள் அம்மா கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிருக்காங்க. அதனால் வந்து இன்றைக்கி எங்கள் ஆயாக்கிட்ட பேசுகிறேன். எங்கள் ஆயா வரலன்னு நான் சொன்னாங்க. என்ன ஆயா நீ இப்படி சொல்கிற, உன்னை பார்க்கணும், நீ வாயா அப்படின்னோடனே உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு கொஞ்சம் இந்த வீசிங் ப்ராப்ளம் இருக்குது, ஆஸ்துமா இருக்குது. அதனால் வந்து எங்கள் ஆயா நான் வரல அப்படின்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், வரேன்னு சொல்லியிருந்தாங்களா எங்கள் அம்மாகிட்ட. அதுக்கப்புறம் உடம்பு முடியாமல் இப்போ இருக்கிறதுனால நான் வரலடின்னாங்களாம். அப்புறம் நான் சொன்னேன், என்ன ஆயா நீ வரலன்ற, நீ வாயா கிளம்பினா உன்னை பார்க்கணும் ஆயா அப்படின்னு. அவர் வந்து எங்கள் ஆயாவும் வரேன்ட்டாங்க. இப்போ நான் போய் பார்க்குறேன். சப்போஸ் அவங்களுக்கு எதுனா ஒன்று ஆயிடுச்சுன்னா, என்னால் இங்கேருந்து போக முடியல அப்படின்னா, என்னவோ அது திடீர்னு அந்த மாதிரி மனசுக்குள்ளே தோணுச்சு, அவங்களெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்ற மாதிரி. எதுவுமே யாராக இருந்தாலுமே சரி, இவ்வளோ தூரத்தில் இருக்கிறதுனால வந்து ஒரு வேளை மனசுக்கு அந்த மாதிரி தோணுதா என்னன்னு தெரியல. அதெல்லாம் கொஞ்சம் தோணுச்சு. அதனால் வந்து சரி இந்த வாட்டி போய் நல்லபடியாக எல்லாரையும் பார்த்துட்டு, ஏன்னா போன வாட்டி போனேன் அந்தளவுக்கு அந்த நிம்மதி அந்த சந்தோஷம் இல்லாமல் சென்னைக்கு ஒடிசாக்கு திரும்ப கிளம்பி வந்தேன். சென்னையிலேருந்து எங்கள் பெரியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வான்னு சொல்லியிருக்கேன். இன்னொருத்தவங்களையும் ஸ்பெஷலாக வான்னு சொல்லியிருக்கேன் நான். எங்கள் பெரியம்மா கூட எங்கள் அம்மா 3 வாரம் கூழ் ஊற்றுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள் பெரியம்மா இந்த வாரம் கூழ் ஊற்றுருவாங்க. அதனால் வந்து எங்கள் பெரியம்மாவையும் ஃபோன் பண்ணி நீ நைனாவை கூப்பிட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்துடுமா அப்படின்னு சொல்கிறேன். நான் சீக்கிரம் போகிறதுனால எல்லாரையும் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடுங்கன்னு சொல்கிறேன் நான். என்ன இப்போதைக்கு எங்கள் அண்ணா அண்ணி எங்கள் அம்மா எல்லாருமே விழுப்புரத்தில் இருக்காங்க. எங்கள் அப்பா மட்டும்தான் சென்னையில் இருக்கிறாரு. வைஷாலி வேலை எல்லாருமே வந்து விழுப்புரத்தில் தான் இருக்காங்களே. எங்கள் அம்மா அவங்க மாமியார் வீட்டில் இருக்காங்க. எங்கள் அண்ணி வந்து அவங்க அம்மா வீட்டில் இருக்கிறாங்க. நான் அப்பயும் எங்கள் அண்ணியை நேற்று கலாய்ச்சேன். என்ன அண்ணியார நாத்தனார் வரேன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணியை கலாய்ச்சிட்டு இருந்தேன். மாமாவுக்கு எனக்கும் சண்டை வந்தது தாங்க. அவன் ஸ்கூலில் கெடுக்கிறேன், அவன் லைஃப்பை கெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நான் வந்து புரிய வச்சேன் மாமா கிட்ட சொல்லிட்டு, இந்த ஒரு வாட்டி மட்டும் கொஞ்சம் விடுங்கன்னு. நிறைய சண்டை போட்டார், என்கிட்ட பேசவே இல்லை. எங்கள் அம்மாவும் நானும் லைனில் கான்ஃபரன்ஸில் இருக்கும்போது ஃபோனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, என்னால் தானே உனக்கு பிரச்சனை வந்துடுச்சு, அவன் கோச்சிக்கினா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைம்மா அவரே சமாதானம் ஆகிடுவாருமா, புரிஞ்சுப்பாருமா, அதெல்லாம் விடுமா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாரு. அதுக்கப்புறம் அவராக ஃபோனை ஆன் பண்ணி அப்புறம் அவராக சொன்னார், சரி போய் டிக்கெட்டு வந்து வேறு ஒருத்தங்கிட்ட சொல்லி நாங்கள் புக் பண்ண சொன்னோம். டிக்கெட் புக்கிங் ஆகலை. அப்புறம் அவர் சொன்னார், நீ போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்லேயே போய் டிக்கெட் எடு அப்படின்னு அவர் தான் ஐடியா கொடுத்தாரு. கண்டிப்பாக கிடைக்கும், நீ போ அப்படின்னு சொன்னார். சரி டிக்கெட்டு கிடைக்கலனா நீ ஜென்ரல்லாம் வரக்கூடாது அப்படின்றத மட்டும் என்கிட்ட சொல்லிட்டாரு. சரி மாமா நான் போய் டிக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் போனதுக்கு டிக்கெட்டும் கிடச்சிச்சு. அப்புறம் ஹாப்பியாக நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கினார். ஆனால் ஸ்டார்டிங் நிறைய சண்டை போட்டார், திட்டினார். ஏன் ஒரு பக்கம் அழக்கூட செஞ்சார். ஏன் அழுதாருன்றது எனக்கு தெரியல, அழக்கூட செஞ்சார். அப்புறம் வந்து என்னுடைய சந்தோஷம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக சரி ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு மாமா வந்து கிளம்பி என்னை வரதுக்கு ஓகே சொல்லிட்டு. ஆனால் நிறைய வந்து பிரச்சனை வந்தது. அது ஸ்கூலில் பிரச்சனை வந்தது, டியூஷனில் பிரச்சனை வந்தது, மாமா பிரச்சனை எல்லாத்தையுமே இப்போ ஃபேஸ் பண்ணி ஒன்றா வந்து இப்போ 23ஆம் தேதியில் நிற்கிறேன். இன்னும் நான் வந்து அண்ணிங்கக்கிட்ட சொல்லலை. அண்ணிங்கக்கிட்ட வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி தான் சொன்னோம். அண்ணியோடைய வீட்டுக்கார் வந்திருக்கிறதுனால அவங்க பிஸியாக இருக்காங்க. மழை பெய்யறதுனால எங்கேயுமே போக முடியலங்க. தொடர்ந்து நைட்டும் பகலும் மழை பேஞ்சு இப்படியே இருக்குது. அதனால் எங்கேயுமே பிடிக்கல. அதனால் வந்து இன்னும் அண்ணிங்கிட்ட அண்ணிங்கிட்ட வந்து திங்கக்கிழமை அன்றைக்கி சொல்லிக்கலாம். நான் வர ட்ரெயினில் வந்து கேன்டீன் இல்லை, அதனால் வீட்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு வர மாதிரி தான் இருக்கும். எல்லாமே விலாக் ஒன்றா வரும். நாளைக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நாளைக்கு அந்த டெடி பேரை எடுத்து பார்க்கணும். ஆனால் அப்படியே யூஸ் பண்ணலைங்க, அப்படியே அந்த கவருக்குள்ளே கட்டி இருக்குது. ஒரு நாளாக அரிக்கிட்ட விளையாடுறதுக்கு நான் கொடுத்ததே கிடையாது. அதனால் அதெல்லாம் எப்படி பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அதுதான் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக இருக்காங்க. அதெல்லாம் பேக்கிங் பண்ணி நல்லபடியாக எடுத்துகிட்டு போகணும் நம்ம. சரி ஓகே இவ்வளோதாங்க. நல்லபடியாக ஊருக்கு வரேன். நல்லபடியாக ஊருக்கு வந்து சந்தோஷமாக போகணும் சொன்ன அனைத்து நல்லவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். என் உணர்வுகளை மதித்து என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சிக்கிட்டு அத்தனை பேரும் எனக்கு வந்து பாசிட்டிவாக சொல்லி சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு சிஸ்டர் வந்து
அம்பத்தூருக்கு வர சொல்லியிருக்காங்க. சிஸ்டர் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு அட்ரஸ் சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வர பார்க்குறேன். நான் இருந்த இடம் தானே, அதனால் கண்டிப்பாக எனக்கு தெரியும். அதனால் கண்டிப்பாக அட்ரஸ் சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை வந்து பார்க்குறேன் சிஸ்டர். ஓகே, எல்லாருக்கும் பாய். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ் கொடுங்க. சீக்கிரமாகவே சென்னைக்கு வந்துடுறேன். ஓகே பாய். எல்லாருக்கும் பார்த்து பத்திரமா இருங்க. பாய்.